நாம் தொடர்ந்து நின்றவாறே ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே,
செய்யும் பொருள் மூவா பொது மனம் ஊற்றாய் பொங்கிட செய்யும் பொருள் மூவா எது நலம் என்றே இது தனி காண மதித்தாரா எது நலம் என்றே இது தனி காண மதித்தாரா கீர்த்தனை மாலை நேர்த்தியாய் சூடி மகிழ்வோடே கீர்த்தனை மாலை நேர்த்தியாய் சூடி மகிழ்வோடே ஆத்துணை போற்ற சேர்த்தருள் இறைவா புகழ் பாட ஆத்துணை போற்ற சேர்த்தருள் தேவா புகழ் பாட நேயமும் அன்பும் நேர்மையும் ஓங்க நெறி கூறாய் தேயத்தில் மாந்த தீமைகள் தீர்க்க தீரம் காரா எல்லாம் படைத்த இறைவரே எல்லை இல்லா அன்பரே தூயா அதி தூயா அதி தூயா எல்லாம் ஆளும் இறைவரே எல்லை இல்லா அன்பரே தூயா அதி தூயா அதி தூயா எல்லாம் நடத்தும் இறைவரே எல்லை இல்லா அருளரசே தூயா அதி தூயா அதி தூயா. இப்பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய கடவுள் அழைக்கிறவராயிருக்கின்றார். நாம் இந்த மறுமங்கல படைப்பிலும் இந்த லெந்து நாளிலும் ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேர்வதற்கு தடையாயிருப்பது நம்முடைய தவறுகள் தான். ஆகவே இந்த வேளையிலே கடவுளிடத்திலே ஆண்டவரே என் பாவத்தை நீர் மன்னியும் என்று தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்யும் வண்ணமாக ஐயையா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் என்ற பாடலை ஜெப நிலையிலே அமைதியோடு நாம் சேர்ந்து பாடுவோம். சொல்லும் போது இப்படி ஸ்கோர் அக்கார்டில் இருக்கு ரெக்கார்டில் இருக்காங்க. ஐயையா
உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒழித்த மறுவினின்றே. உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒழித்த மறுவினின்றே. நில்லென்றென்னும் புதிரம் கரையாவும் தீர்ந்திடும் தேவாட்டு கொட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே. தேவாட்டு குட்டி வந்தே. தலைகளை தாழ்த்தி பொதுவான பாவ ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் என் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஞானங்களை சுத்திகரித்து எங்கள் மனச்சாட்சியை உயிர்த்து தரணும். உம்முடைய பரிசுத்த மைமுடாகுடி நாங்கள் புது ஜீவனுள்ளாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றொரு மன்னிக்க எங்கள் உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மிடத்தில் உண்மையாய் மனதிருக்கிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவராய் இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார வழி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீயனே நெஞ்சம்